அதிருதானா திரணனானா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இந்த ஒரு இன்ட்ரோ கொடுத்தே வந்துட்டு ரொம்ப கேப் ஆகிடுச்சு. நானும் சரி இன்னைக்கு வீடியோ போகலாம் நாளைக்கு வீடியோ போகலாம் அப்படின்ட்டு ஒர்க்கு ஸ்கூலு அப்படின்ட்டு டைம் சரியாக போய்கிட்டே இருக்குது. நான் இப்போ டியூஷன் வேறு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதோட இது ஆன்லைன் ஆஃப்லைன் போத்துமே எடுக்கிறோம். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படியே போயிடுச்சு. அப்புறம் சஞ்சு இப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணங்காட்டி அந்த ஸ்கூலோட ஒர்க்கு அது அப்படின்ட்டு மார்னிங் வந்து கிட்ஸை கிளப்பி ஈவினிங் போயிட்டு வர்றதுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு ஒர்க் வந்து ரொட்டீனாக அப்படியே வந்து 24/7 போய்கிட்டே இருக்குது. அதனால வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட முடியல. ஹோப் இதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸாவது நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எதுக்காக வீடியோ போடுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த வெக்கேஷன் இங்கே சம்மர் வெக்கேஷன் வந்து இங்கே யூஏஇலலாம் விட்டுட்டாங்க இப்போ குட்டீஸ்க்கு. ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகலான்னு டிசைட் பண்ணி அங்கே புக்கெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அதனால உங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் ரெஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட வெக்கேஷன் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக நாங்கள் நாளைக்கு மார்னிங் கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ போய் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சஞ்சு என்ன பண்ணுறீங்க? எங்கள் அப்பா எவ்வளோ பெருசாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறாங்க? ஸோ மேலேருந்து இப்போது பேக்கிங்க்கு வந்துட்டு சூட்கேஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ இந்தியா போகிறதுக்கு மட்டும்தான் சூட்கேஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே அடுத்து இங்கே பக்கமாக போகிறங்காட்டி இதுக்கும் நம்ம சூட்கேஸில் பேக் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் 3 days பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். என்ன பண்றீங்க மிஸ்டர் தரன்? என்ன பண்றீங்க? எல்லாமே புது மை மணி மை ஆல் ஹலோ கைஸ். ஸோ நீங்கள் மார்னிங் வந்து பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள் பேக்கிங்லாம் முடிச்சிட்டோம். இது எதுவும் இல்லை, இது எம்டி. ஸோ இந்த சூட்கேஸில் கிளாத்தஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். 3 நாளைக்கு வேணுங்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இதில் வந்து அந்த ஸ்லிப்பர்ஸ், ஏன்னா நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போகணும், ஒரு தீம் பார்க் போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸு ஷூஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். ஆமாம். ஸோ இந்த ஃபேன் வந்து அன்றைக்கி வாங்கினோம். இப்போ இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு இது நல்லாவே யூஸ் ஆகுது, நல்லா காற்று வருது. ஸோ எல்லாத்தையும் இப்போ சார்ஜ் போட்டு வைக்கணும். ஸோ சார்ஜ் போட்டு வச்சுட்டு நாளைக்கு மார்னிங்லேருந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் எல்லோரும் போய் தூங்குங்க. ஸோ நாளைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பாய். ஹலோ கைஸ், அவ்வளோதான், எல்லாம் பேக் பண்ணிட்டோம். லாஸ்ட் சூட்கேஸ், பேகு. ஸோ இதில் கொஞ்சம் அந்த லேப்பு, சார்ஜர் அதெல்லாம் வச்சாச்சு. ஸோ குட்டீஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. சஞ்சு அவுட்ஃபிட் சூப்பர். தன்னு குட்டி. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ அப்படியே இன்னைக்கு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிலுக்கு முன்னாடி கிளம்பலான்னா வெயிலில் மாட்டிக்கிட்டோம். சரி அப்படியே பொறுமையாக போய்க்கலாம். அவ்வளோதான், வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெடி, our journey going to start. எல்லாம் வேர்த்து விட்டுருச்சு வெயில்ல கிளம்பும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் வெயில் தான் அதிகமாக இருந்துச்சு. பட் ஓகே, கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போக போக வந்துட்டு வெயிலுமே ரொம்ப எல்லாம் அடிக்கிற மாதிரி இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. குட்டீஸ் அவங்க பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம 2 பக்கமுமே டோரில் வந்துட்டு சைல்ட் லாக் போட்டிருக்கிறங்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட்டீஸ் வந்து உள்ளேருந்து ஓப்பன் பண்ணாலும் அது திறக்காது. மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண மாட்டானுங்க, அவனுங்க பாட்டுக்கு சேஃபாக விளையாடிக்குவாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபுஜைரா மலையிலேருந்து நம்ம இப்போ வெளியில் கிளம்பிகிட்ருக்குறோம். ஸோ இந்த ரோடு வந்து என்னோடய பழைய வீடியோஸில் நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க. நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறதுனா இந்த வழியாக தான் வந்தாகணும். இந்த மலையெல்லாம் தாண்டி இந்த டேங்கெல்லாம் தாண்டி தான் நம்ம வெளியில் போவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம துபாய்க்குள்ளே வெற்றிகரமாக என்ட்ரி ஆகிட்டோம்.
இன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்காக வெயில் அப்படியே கொஞ்சம் பார்த்து அடிக்கிறார் போல, கொஞ்சம் மேகம் மூட்டமாக தான் இருக்குது. ஸோ மேப் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடும். ஸோ ஃபுஜைராக்கும் துபாய்க்கும் வந்துட்டு என்டையர்லி டிஃப்ரென்ஸ் தான். அப்படியே பெரிய பில்டிங்காக இருக்கும். இங்கே நாங்கள் இருக்கிறது மலையாக இருக்கும். ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனப்போ ரொம்ப பெருசாக டிராஃபிக்கும் இல்லை. ஸோ ஈஸியாக இருந்துச்சு போகிறதுக்கு. ஃப்ரண்ட்ல பாருலே, பயங்கரமா இருக்குது. மோஷன் கேட்டு ரோ மோஷன் கேட் ஆல் பார்க்கிங் அந்த பக்கம் தான். பட் ஆல் பார்க்கிங் இந்த பக்கம் போட்டுருக்கு. துபாய் பாக்ஸ் பாரு, லீகோ லாண்டி இதுல தான் சேர்ந்து ஆல் பார்க்கிங் அந்த பக்கம் போட்டுருக்கு. ஆமா லீகோ பாருங்க, லீகோ என்ட்ரன்ஸ். சூப்பரா இருக்குதுடா துபாய் பார்க்கு. சும்மா நச்சுக்கு போயிருக்கலாம். அங்க பாரு, அங்க செமையா இருந்துச்சு அந்த இடம். இது ரோலர் கோஸ்டர் தானே. ஸோ நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். உள்ளே ரீச் ஆனோன்னுமே இது ஒரு தனி உலகம் மாதிரி இருந்துச்சு. என்டையர்லி டிஃப்ரென்ஸ். அப்படி ஒரு பரபரப்பான சிட்டிக்கு நடுவில் ஃபுல்லாக மரம்லாம் வச்சு இந்த ரோடே வந்துட்டு ஃபுல்லாக பசுமையாக சூப்பராக இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் சுற்றியும் மரம், பார்க்கவே வந்துட்டு கண்ணு குளிர்ச்சியாக நல்லா இருந்துச்சு. ஆனால் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. இன்னும் வின்டர் டைம்லலாம் வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது ஏக்கர் கணக்கில் ஒரு ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளேயே வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு மாலுன்னு அவ்வளோ நிறையா இடம் இருந்துச்சு. ஸோ இதுதான் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது எங்கே அப்படிங்கிறது. ஸோ நம்ம இங்கே தான் வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, நம்ம இங்கே தான் ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.